இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரல. வரட்டும், வந்தா நான் பேச போறது இல்லையே. நான் மட்டும் என்ன இழிச்சவாயா என்ன? இவருக்காக தானே நான் என்ன அவ்வளவு தூரம் மாத்திக்கிட்டேன். ஆனா எனக்காக இவரு எல்லாரையும் நினைக்கும் போது அவ்வளவு எரிச்சலா வருது. எல்லாரையும் பார்க்கும்போது அவ்வளவு கோவமா வருது. சித்தி சொல்றது ஒண்ணு உண்மைதான்ற மாதிரி ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. நான் தான் இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரியாம முட்டாளா இருந்திருக்கேன். அது சரி, இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே. இவர் என்னைக்குதான் தெரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. எங்களை இந்த வீடு ஏதோ கடமைக்குனால வச்சிருக்காங்கன்னு தோணுது. அவர் எடுபடி வேலை செய்யறதுக்கும் நான் வீட்டு வேலை செய்யறதுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது சரி, மேடம் ரொம்ப கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இப்படியே கோவத்திலேயே வாழ்க்கை போயிடுமோன்னு பயமா இருக்கு. சரிடா அரவிந்த், எதுனா பண்ணி சமாளி. ரித்து, ரித்துமா, ரித்து. இவங்க கூப்பிட்ட உடனே நம்ம திரும்பி பாத்துறோம். இவங்க வச்ச ஆள் தானே நம்ம. இவங்க வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதான் இவங்க வானா நம்ம வரணும், இவங்க போனா நம்ம போயிடணும். அப்படிதான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்கவங்க தான் அப்படி நினைக்கிறாங்கன்னா இவரும் அப்படிதானே நினைக்கிறாரு. பயங்கர கோவத்துல தான் இருக்கா, நல்லாவே தெரியுது. ரித்துமா, ரித்து, இங்க பாரு ரித்து, நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுது. சரிடி, நான் தான் தப்பு பண்ணேன், என்ன மன்னிச்சிடேன். தப்பு இப்பதான் தோணுது போல இருக்கு, போகும்போது தோணல போல. அது தப்புன்னு போயிட்டு அந்த வேலைகளை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இது தப்புன்னு ஒத்துக்கிறாங்க. ரித்துமா, இங்க பாருடி என்ன. ஏய், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நானே வரேன் இருடி. ரித்து, ரித்துமா, ரித்து, இங்க பாருமா. என்ன தொடாதீங்க, தயவு செஞ்சு கையெடுங்க. சரிடி, சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். போதுமா, என்ன பண்ணணும் சொல்லு. எதுக்கு இந்த ஒத்துக்கிட்ட மாதிரியான ஒரு நாடகம்? என்ன சமாதானப்படுத்தணும், அதுக்காக தான் இப்ப நாடகம். ரித்துமா, நீ யோசிக்கிறியா இல்லையா? இங்க பாரு என்ன, நிம்மி சின்ன பொண்ணு, அவள் அவ்வளோ லாங்கில் உள்ள காலேஜில் இருக்கான். அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது இந்த வீட்டு ஆம்பளைங்களான என் பொறுப்பும் அண்ணனோட பொறுப்பும் தானே. அண்ணனோட பொறுப்பு தான். அண்ணன் வேலையில் மாட்டிக்கிட்டான்ல, அதுக்கு அடுத்து இருக்கிறது யாரு? நான் தானே. நான் தானே போய் கூட்டிகிட்டு வரணும். நீ இப்படிலாம் யோசிக்கிறது தப்புன்னு உனக்கு தோணலையாடி? பாருங்க அரவிந்த், சும்மா சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. யார் சின்ன பொண்ணு? கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் சும்மா என்னமோ அவள் சின்ன பொண்ணு ரொம்ப தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்க இந்த குடும்பமே சேர்ந்து. ரித்துமா, என்னம்மா, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இந்த கோவம்? உன் கோவம் எங்க யார் மேலேயும் கிடையாது, நிம்மி மேலே மட்டும்தானே. என்னடி, ஒரு வீட்டுக்கு 2 பேரும் மருமகளாக வந்திருக்கீங்க. மற்ற வீடு மாதிரி நம்ம வீடு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற வீட்டில் தான் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் நடக்கும். இங்கே அப்படிலாம் இருக்காதுன்னு நான் நினச்சேன், தெரியுமா? ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லைங்க, எல்லார் வீட்லையும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சுட்டு இருக்கேடி. என்னடி உனக்கு நிம்மி மேலே கோவம்? நிம்மி உன்னை எதனா தரகுறவா பேசினாலா? மரியாதை இல்லாமல் நடத்தினாலா? என்னம்மா பண்ணா ஒன்று? நீங்க பாருங்க அரவிந்த், நீங்க அவளுக்காக எதுவும் செய்யறது எனக்கு பிடிக்கல. நீங்க எனக்காக மட்டும்தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா சொல்லுங்க. ரித்துமா, நீ யோசிக்கிறது தப்பு இல்லைதான். நான் என்ன நிம்மிக்கு செஞ்சுட்டேன்? ஏய், அவ எனக்கு அண்ணிடி. நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? ஒருவேளை அவன் என் அண்ணனை கல்யாணம் பண்ணலனாலும் அவளை நான் என் தங்கச்சியை தாண்டி நினைக்கிறேன். ரித்து, நீ இந்த மாதிரிலாம் யோசிப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலாமா? நீங்க பாருங்க, அதை இதன்னு சொல்லி என்ன கெட்டவளாக்காதீங்க. எனக்கு கோவமா வருது. நீங்க எல்லாம் பண்றது சரின்னு நினைக்கிறீங்க, நான் எதனா பேசினா அது தப்புன்னு நினைக்கிறீங்க. எனக்கு புரியல. நீங்க பண்றதுலாம் தப்பு, அதை எடுத்து சொல்றேன், நான் கரெக்ட்ன்றேன். ஆனா உங்க எல்லா கண்ணுக்கும் நான் தான் தப்பா படுறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க இனிமே அவளை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வரேன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னா கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது தப்புனா நீங்க போய் பழையபடி கூட்டிட்டு வாங்க. நீங்களும் நானும் இப்படியே தனித்தனியா இருந்துப்போம். சரி, நீ சொல்ற மாதிரி செய்யறேன், போதுமா? நான் நினைச்சேன் நீங்க கண்டிப்பா செய்வீங்க. போகும்போது செய்யாதவரே திரும்பி வந்து நான் சொன்னதை செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்கு இப்ப வேற ஒண்ணு தேவை, அதானே? அந்த தேவைக்காக தான் இப்ப நான் எது சொன்னாலும் தலையாட்டி கேட்டுப்பீங்க, அப்படிதானே? கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா சொன்னா திருந்துற ஜென்மமா இருந்தா பரவாயில்ல. நீ தான் இப்ப அப்படி இல்லையே, கையை மீறி போயிட்டு இருக்க. பார்த்து நடந்துக்க. என்ன சொன்ன? எனக்கு இப்போ உனக்கு தேவை, அதுக்காக தான் உன்கிட்ட நான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன், அப்படிதானே? அப்படி எனக்கு அதுதான் தேவணும். உன் சம்மதம் கூட இல்லாம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க தெரியும் எனக்கு. ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. ஆனா அப்படி நான் பண்ண மாட்டேன். எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கவும் இல்லை. நல்லாவே தெரியுது நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு. எந்த அளவுக்கு கொச்சையா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுற. இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன், ரித்துக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமான்னு. இங்க பாரு ரித்து, உன்னை ஏன்டா லவ் பண்ணேன்னு இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. தயவு செஞ்சு நான் ஃபீல் பண்ற மாதிரி வச்சிடாது. இப்போவும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், மாறிடு. மாறி என்னோட ரித்துவா வா. தயவு செஞ்சு இப்படி இருக்காது. உன் எண்ணங்களை மாத்திக்க. இதுக்காக உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே இந்த எண்ணங்கள் வேண்டாம். பாத்துக்க, நீ இருக்கிறது கூட்டு குடும்பத்துல, அதுக்கேற்ற மாதிரி அனுசரிச்சு நடந்துக்க. நானும் உனக்கு ஒரு புருஷனா என்னால என்ன பண்ண முடியுமோ ஒரு வாட்டி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்பவும் சொல்றேன், நீ ஒரு குழந்தை தான். அதனாலதான் யாரோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்ப இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. சொந்தமா யோசித்து உனக்குன்னு ஒரு சொந்த மூளை இருக்கு, சொந்த புத்தி இருக்கு. அது மூலியமா தனியா உட்காந்து கொஞ்சம் தனியா யோசிச்சு பாரு, நம்ம பண்றது கரெக்டா, அவங்க பண்றது கரெக்டானு. அப்போ உனக்கே எல்லாம் புரியும். இப்ப ரித்துமா, எப்பவுமே உன் புருஷனா உன் கூட எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாத்துலயும் நான் அந்த பங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திர வச்சிடாத. பார்த்து நடந்துக்க.
ம் இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நானும் ஒரு வாட்டி உனக்கு கீழ்ப்பள்ளிக்கு சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீ மறுபடியும் வேதாள முருங்கமாக ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்க. தயவு செஞ்சு நீ அதுலேருந்து மாறு. அப்புறம் இனி உன் சம்மதம் இல்லாமல் உன் பக்கத்தில் கூட வரமாட்டேன். போதுமா? நீ சந்தோஷமா நிம்மதியா இரு. எனக்கு காலைல ஆஃபீஸ் இருக்கு, நான் போய் படுக்கிறேன். நான் அரவிந்தை ரொம்ப காயப்படுத்திட்டேனோ? நான் பேசின வார்த்தைகள் தப்புதான் இல்ல? யாருக்காகவும் நான் ஏன் இவரை காயப்படுத்தணும்? ஆனா இவர் எனக்காக ஏன் இப்படி மாறிக்க மாட்டாரு? எனக்கு தான் அது பிடிக்கலன்னு சொல்றேன்ல, எனக்காக மாத்திக்கலாம்ல. நான் வேணும்னு நினைக்கிறாருல்ல, அப்படி இருக்கும்போது எனக்காக அவர் மாத்திக்கலாம்ல. ஆனாலும் நான் அரவிந்த அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுல்ல? தப்பு இல்ல, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல. சே, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன பண்றது? அரவிந்த், ரித்துமா நீ போய் படு. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். போய் படு. அது சொல்கிறேன்ல, படு. தூங்கி எழுந்துச்சா மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். படுமா. எதனா சொன்னா நான் உன்கிட்ட வந்ததும் வராதுமா அவனை நோண்டி நான் கேள்வி கேட்டேனா அவன் கடுப்பாயிடுவான். ஏற்கனவே அவன் என் மேல கடுப்புல தான் இருக்கான். இல்லடி இப்படியே விட்டா எப்படி? அவன்கிட்ட எதனா பேசி தெரிஞ்சுக்கணும்ல, அதான் நான் உன்னை கேட்டேன். நீ கவலைப்படாத, நான் எதுக்கு வந்திருக்கேன்? சும்மாவா வந்திருக்கேன்? நான் ஒரு விஷயம் இல்லாம வரமாட்டேன், உனக்கே தெரியும்ல. நான் வந்திருக்கேன்னா இங்க எல்லாம் கரெக்டா நடக்கும். நான் போறதுக்குள்ள இங்க என்னென்ன மாறி இருக்குன்னு நீயே பாரு. நீயே பார்த்து தெரிஞ்சுக்க தானே போற. ஏதோடி எதனா நல்லதா நடந்தா சரிதான். அவன் மனசை மட்டும் மாத்திட்டு எப்படியாவது அந்த கலசடியை கழட்டி விட்டணும். அதை கழட்டி விட்டுட்டு எதனா நல்ல பொண்ணா பார்த்து என் பையனை கட்டி வைக்கணும். நீ ஏமா கவலைப்படுற? நல்ல பொண்ணு தானே, அதான் நான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேனே. தம்பிக்கு இவளை எப்படியாவது பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மொத்த சொத்தம் எனக்கு மட்டும்தான். ஸ்வேதா, சொல்லுமா. என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லதான் நடந்துரும்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் எதுக்கு வந்திருக்கேன்? இதெல்லாம் முடிச்சு விட்டு போதானே வந்திருக்கேன். நீ கவலையே படாத, எல்லாம் கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே நடந்துரும். நீ கவலைப்படாதம்மா. சரிடி. ஆமா, எப்படி அந்த 7.5 கழட்டி விடுறது? இவன் வேற தாலியை வேற கட்டிட்டான். அது என்னடி பண்றது? இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவ தான் என் பொண்டாட்டின்னு அடிச்ச மாதிரி சொல்றான்டி அவன். ஏம்மா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்படி என்ன அவ உலக அழகியா என்ன? சொல்லுமா, அப்படி என்ன அவ பேரழகியா என்ன? அவளை பிடிச்சிக்கிட்டு இந்த தாங்குறான். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவ பேரழகிதான், அழகா தான் இருப்பா. நானும் முதல்ல பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவனும் அவளும் பேசும்போது 2 பேருக்கு கல்யாணமே பண்ணி வச்சலான்னு நானும் தான் முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவளை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் தான் அவளை வேணான்னு நான் மனசில் முடிவு பண்ணிட்டேன். மற்றபடி அவள் நல்லா அழகாக தான் இருப்பாள், நல்லா லட்சணமாக இருப்பாள். என்னம்மா பிடிக்கலன்ட்டு மருமகளுக்கு இப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்? அப்போ மனசுக்குள்ள ஓரத்தில் மருமக மேலே ஒரு கரிசனம் இருக்கு போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கேட்டியன்றதுக்காக சொன்னேன், உள்ளதை சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி கரிசனமும் இறக்கமெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு அவள் என் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது, அவ்வளோதான். சரிம்மா, இல்லை என கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் இந்த விஷயத்துல இறங்கும்போது நீ அப்பான்னு பார்த்து உன் மருமக மேல கரிசனத்துல வந்து நின்னா அப்புறம் மொத்த பழி என் பேர்ல வந்துடும். அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறே பண்ணு. எனக்கு அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. என் பையனுக்கு அவள் பொண்டாட்டியே இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட அவள் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தில் வாழ்ந்துடக்கூடாது, அவ்வளோதான். அது நடக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு அது போதும். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வச்சிருவேன். சரிம்மா, என்கிட்ட ஒப்படைச்சிட்டல, இதுக்கப்புறம் பாரு நான் என்னென்ன பண்ண போறேன்னு. சரி, எனக்கு ஒரு காஃபி போடுமா, தலை வலிக்குது. வந்ததுலேருந்து ஒரு தலைவலியாக இருக்கு. அப்புறம் என் வீட்டுக்காரர் கூட குளிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு எதனா சிக்கன் மட்டன் எடுத்து செய். அவர் வந்தோடனே நல்லா சாப்பிடுவார். அது சரிடி, அம்மா உட்கார வச்சு பொண்ணு செஞ்சு போடுவான்னு பேரு. இங்கே ஒரு காஃபியை நான் தான் உனக்கு போட்டு தரணுமா? இதுக்கு தான் உன்னை அங்கேருந்து இங்கே வர வச்சிருக்கேன் போல இருக்கு. ஏன் தலையெழுத்து இப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, அதெல்லாம் போகட்டும். உன் வீட்டுக்காரன் எதனா வேலைக்கு போறானா இல்லையா? என்னதான் பண்ற மாதிரி ஐடியா? இந்த வாட்டி என்னமோ அவன் தங்கச்சியும் சேர்த்துட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? என்னம்மா நீ இப்போ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன மாசம் பணம் கொடுக்கறது உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா என்ன? நான் என்ன உன்கிட்ட பெருசா ஒன்றும் கேட்கலையே. ஏதோ மாசம் 50 ரூபாலேருந்து 60 ரூபா கொடுக்குற, அவ்வளோதானம்மா.
அதுக்கு இல்லடி, இது வந்து செல்வாக்கு தெரியாது. செல்வாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், என்னை வெட்டியே போட்டுருவான் பார்த்துக்க. நானும் சரி இந்த மாதம் முடிஞ்சிடும் அடுத்த மாதம் முடிஞ்சிடும்னு பார்த்தா இவன் எங்கே வேலைக்கு போகிற மாதிரி தெரியலையே. இப்படி இருந்தால் எப்படி? நானும் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று விற்று உனக்கு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அவனும் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவனையும் நான் பார்க்கணும்ல. என்னம்மா எனக்கு கொடுத்ததை பற்றி சொல்லி காமிச்சிட்டு இருக்கியாம்மா? சரிம்மா, நான் வேணா போயிட்டுமா இப்பவே. நீ அடுத்த மாசத்துல எனக்கு கூட காசு போட வேணாம், போதுமா? நீங்க பாடி தேவையில்லாம ரோஷப்பட்டெல்லாம் இருக்காது. நான் போட மாட்டேன் முடிவு எடுத்துட்டேன்னு நினைச்சுக்கேன். நீங்க எல்லாம் குடும்பத்தோட நடுத்தர தான் வந்து நிக்கணும், அதை மனசுல வச்சுக்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒழுங்கு மாதிரியா உன் வீட்டுக்காரல வேலைக்கு எங்கன்னா பார்த்துட்டு போக சொல்லு. இல்ல குடும்ப நடுத்தர தான் வந்து நிற்கும் பாத்துக்க. ஏற்கனவே செல்வாக்கு உன் புருஷனை கண்டாலே ஆகாது. அவனுக்கு அதுவே ஆத்திரத்தை அடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு அவன் அன்னைக்கு உன்னை வெட்டி போட்டுருப்பான். நானும் அப்பாவும் இருக்க போய் தடுத்துட்டோம் பாத்துக்க. சரி சரி, முடிஞ்சு போன கதையை பத்தி பேச வேணாம், சொல்றேன். ஒழுங்கு மாதிரி உன் வீட்டுக்காரன வேலைக்கு போக சொல்லு, புரியுதா? இங்க பாருமா, நீ என்ன இப்ப முடிஞ்சு போனதை பத்திலாம் மோள அடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் விடு, அதை பத்திலாம் தூக்கி போடு. இப்ப என்ன, எனக்கு நீ காசு கொடுக்கறது செல்வாக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நான் சொல்ல போறது கிடையாது, நீயும் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி செல்வாக்கு தெரிய போகுது? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீ கொடுக்கறத கொடு. என்ன மாசம் 50 ரூபாலேருந்து 60 ரூபா கொடுக்குற, அது போக எதிர செலவு கொஞ்சம் பார்த்துக்கிறேன், இவ்வளோதானே? இதுக்கு என்னமோ பெருசா எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கேன். அடி, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லை? மாசம் 50 ரூபாலேருந்து 60 ரூபா கொடுக்கறது பத்தாதுன்னு உனக்கு துணிமணியில இருந்து உன் வீட்டுக்கு சாமான் செட்டுல இருந்து மல்லிகை சாமான் முதற்கொண்டு எல்லாம் இங்க இருந்து தான் போயிட்டு இருக்கு. ஏண்டி, நாங்க தான் மல்லிகை சாமான் கொடுத்துறோம், மாசம் சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன். இது போக அந்த 50 ரூபா 60 ரூபா என்னடி பண்ணுவீங்க? ஏதாவது பேங்க்ல போட்டு வைக்கலாம்ல, புள்ள பேர்லயோ இல்லை இவங்க பேர்லயோ எதையா போட்டு வைக்கலாம்ல. அப்படி என்னதான் பண்ணுவீங்க? இது என்ன அம்மா நம்மளை இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? எப்படியெல்லாம் கேட்க விட்டோம், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. சரி சரி, இதெல்லாம் கேட்க விடக்கூடாது, நம்ம டாப்பிக்கை மாற்றி விடுவோம். இப்போ ஏன் விஷயமா முக்கியம்? என் விஷயத்தை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ செல்வா விஷயத்தை பற்றி தானே பேசிட்டு இருந்தோம், அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். முதல்ல காஃபியை போட்டு கொடுமா எனக்கு. சரிடி, அது என்னமோ கரெக்டு தான். சரி இரு, அவன் செல்வா கூட காஃபி கேட்டான், நானும் போட்டு உனக்கு கொடுத்துட்டு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரிடி, நீ காஃபியை குடிச்சிட்டு நான் போய் செல்வா கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் போறீங்களா? விடக்கூடாது. அம்மா ஒரு நிமிஷம் இருமா, நீ எதுக்கு போற? இரு, அந்த காஃபி எப்படி கொடு, நான் கொடுத்து விடுறேன். கொடுத்து விடுறியா? யார்கிட்ட நீ கொடுத்து விட போற? இரு சொல்றேம்மா. மீனா, மீனா, நீ சொல்லுங்க. நீ இங்க கொஞ்சம் கிச்சனுக்கு வா. இதோ வந்துட்டா நீ. சொல்லுங்க நீ. ஆமாம்மா, நான் தான் கூப்பிட்டேன். சரி இந்த முதல்ல இந்த காஃபியை பிடி. ஐயோ, எனக்கு எதுக்கு நீ காஃபி? நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு நானும் அத்தையும் குடிச்சேன். நீ அதான் எனக்கு காஃபி வேண்டாம். அது சரி, இந்த காஃபி ஒன்றும் உனக்கு கிடையாது, இது செல்வாக்கு. கொண்டு போய் செல்வாக்கு கொடு போ. ஏய் ஸ்வேதா. என்னம்மா? என்னடி, எதுக்கு அவகிட்ட கொடுத்து விடுற? நானே கொண்டு போய் கொடுக்குறேன். ஆமா, நீ அத்தை சொல்றது கரெக்ட் தான். நான் எதுக்கு போய் கொடுத்துக்கிட்டு? அத்தை கிட்டே கொடுங்க, அத்தையை கொண்டு போய் கொடுக்கட்டும். நீ பாரு, அதிக பிரசங்கத்தனமா பேசாத, நான் சொல்றேன்ல, அதை கொண்டு போய் செல்வா கொடு போ. சரிங்க அண்ணி. இல்ல நீ, நான் கொண்டு போனா மாமா எதனா கோவப்படுவாரோ என்னமோ, அதுக்கு தான் அண்ணி கேட்குறேன். அவன் கோவமே பட்டாலும் பரவாயில்ல, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். போய் கொடு போ. சரிங்க அண்ணி. மாமா ஆளக்கானும். மாமா, மாமா, செல்வா மாமா, செல்வா மாமா. நீங்க நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இப்ப ரூம் வந்த? நீனா அது வந்து மாமா காஃபி கொடுக்க சொன்னாங்க, அத கொடுக்க வந்த மாமா. இங்க பாரு, எனக்கு காஃபி எல்லாம் நீ கொண்டு வராத, சரியா? எடுத்துட்டு போ, எனக்கு இப்ப காஃபி வேண்டாம், நீ அதை எடுத்துட்டு போ. அது இல்ல மாமா. இங்க பாரு, நான் இதெல்லாம் திட்டிட்டேன்னா உனக்கு கஷ்டமாயிடும். எனக்கு வேணாம்னு ஒரு வாட்டி சொன்னேன்னா அதோட அதை கொண்டு போயிடணும். மறுபடியும் என்ன சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு வாட்டி ரூம் பக்கம் நீ வரக்கூடாது, புரியுதா? சரிங்க மாமா. மாமா, இப்போ நான் காஃபி திருப்பி கொண்டு போனா நீ திட்டுவாங்க மாமா, அதனால தான் இப்போ மட்டும் குடிச்சிருங்களேன் ப்ளீஸ் மாமா. ஒரு வாட்டி சொல்ல புரியாது, பொறுமையாக தானே சொல்கிறேன். நானும் கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையாக சொன்னோம், என் கோவத்தை வர வைக்கிறேன். இங்கே பார், அது கொண்டு போ, எனக்கு காஃபி ஒன்றும் வேண்டாம். எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போ. சரிங்க சரிங்க மாமா, நீங்கள் கோவப்படாதீங்க, நான் கொண்டு போயிடுறேன். நான் இனிமேல் தொலை பண்ண மாட்டேன் மாமா, நான் இனிமேல் ரூம் பக்கம் வர மாட்டேன், நான் கொண்டு போயிடுறேன் மாமா. கொண்டு போ. சரிங்க மாமா. மாமா, நான் ஒன்று உங்ககிட்ட பேசலாமா? என்ன பேச போறீங்க? மாமா, நான் ஒன்று சொல்லணும் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன கோவப்படாம கேளுங்க மாமா, உங்ககிட்ட மட்டும்தான் இதை சொல்ல முடியும், அதனால தான் மாமா, ப்ளீஸ் மாமா. கடவுளை முடியல கோலங்கத்தோட, என்ன சொல்லு. சரிங்க மாமா, நான் கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு உடனே போயிடுவேன். உங்ககிட்ட கொஞ்சம் மட்டும் பேசிட்டு உடனே போயிடுவேன். சரி டேய் செல்வா, கொஞ்சம் பொறுமையா இருடா. இவன் என்னதான் சொல்றான்னு கேட்போம். யார் யார் மேலேயும் இருக்க கோவத்தை ஏன் இந்த பொண்ணு மேலே காட்டணும்? இவ பாவம் அப்பாவி. சரி சரி சாரி, நான் ஏதோ யார் மேலேயும் உள்ள கோவத்தை உன் மேலே காமிச்சிட்டேன். சாரி சாரி. சரி சொல்லுமா, என்ன? அப்பாடா, நல்ல வேலை மாமா, இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்க. நான் இப்போவே பேசிடுறேன் மாமா. சரி, வந்ததுலேருந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லுமா? சொல்கிறேன் மாமா. நீங்கள் என் மேலே ஏன் கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? நீங்க எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நானும் வரல மாமா. என்ன இங்க எதுக்கு தெரியுமா கூட்டிட்டு வந்திருக்காங்க? நான் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? உங்க மனசை எப்படியாவது மாத்தி என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணி தான் மாமா அண்ணி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ மாமா இருங்க, கோவப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது மாமா. எனக்கு உங்க மேல எந்த அபிப்பிராயமும் கிடையாது மாமா. நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணும் எனக்கு கிடையாது மாமா. இன்னும் சொல்ல போனா நான் உங்களை முறைக்காக தான் உங்களை மாமான்னு கூப்பிடுறேன். ஆனா உங்களை மனசார என் கூட பிறந்த அண்ணனா தான் மாமா நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் உங்களை என் மனசார அப்படிதான் மாமா நினைக்கிறேன். எப்போ அண்ணி எங்க வீட்டுக்கு வந்தாங்களோ, நீங்க எப்போ அண்ணி எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனீங்களோ அப்பலேருந்து நான் உங்களை அப்படிதான் மாமா நினைச்சிட்டு இருக்கேன். அதான் முறைக்காக மட்டும்தான் உங்களை மாமான்னு கூப்பிடுறேன் தவிர மற்றபடி என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லை மாமா. சாரி மீனா, நான் கொஞ்சம் தப்பா. புரியுது மாமா, உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் மாமா நினைப்பாங்க. எனக்கு புரியுது. ஆனா நீங்க என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லை மாமா. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எங்கள் அண்ணன் மட்டும்தான். என்ன அவன் நல்லா பார்த்துக்கிட்டானோ இல்லையோ, நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்தான், நல்லா துணிமணிகளை எடுத்து கொடுத்தான். அதுக்காகவாது அவனை நான் அண்ணனை கூப்பிடணும்ல. அவன் அந்த வகையில் மட்டும்தான் எனக்கு அண்ணனாக நடந்துக்கிட்டான். ஆனால் இப்போ அண்ணி வந்ததுலேருந்து நான் சாப்பிட்டேனான்னு கூட அண்ணன் கேட்க மாட்டேன் மாமா. அது மட்டும் இல்லை, எதனா புது துணி எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டாலும் எனக்கு செய்கிறது பெரிய செலவுன்னு அண்ணி சொல்லி திட்டிடுவாங்க. அதனால அண்ணன் அது கூட எடுத்து தர மாட்டான். இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் அண்ணி பேச்சு கேட்கறத தவிர எனக்கு வேற வழி இல்லைல்ல மாமா. அதனால மாமா அண்ணி எதெல்லாம் சொன்னாலும் நான் வேற வழி இல்லாமல் செய்ய தான் முடியும். இப்போ கூட அவங்க தான் காஃபியை கொடுத்து விட்டாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் பார்த்தேன். நான் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனாலும் வேற வழி இல்லை. அண்ணி என்ன திட்டுவாங்க மாமா. அதையும் மீறி நான் போகாமல் இருந்தேன்னா அப்புறமா என்ன நீ அடிப்பாங்க மாமா. அதனால தான். என்னது அடிப்பாளா? என்ன சொல்ற? அது விடுங்க மாமா, அது ஒன்றும் இல்லை, அது விடுங்க. அது எனக்கு பழகிடுச்சு. இதுக்காக தான் மாமா நான் காஃபி கொண்டு வந்தேன். நீங்கள் என்னை பார்த்து கோவப்படாதீங்க. இல்லைங்க, இந்த காஃபியை இப்போ நீங்கள் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடிக்கிறீங்களா? ப்ளீஸ் இதை குடிங்க. இது உங்களுக்கு குடிக்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல, வாங்கி பாத்ரூம்லையாவது ஊற்றிடுங்க மாமா. இப்போ நான் இந்த காஃபியோடு எடுத்துகிட்டு போனேன்னா அண்ணி என்னை திட்டுவாங்க மாமா. சாரிம்மா, சரி காஃபி கொடு. தேங்க்ஸ் மாமா. இல்லைங்க மாமா, அப்புறம் எங்கள் அண்ணன் தப்பு பண்ணிட்டான்ட்டு எங்கள் அண்ணனை அடித்து அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா? அப்போலேருந்தே நான் முடிவு பண்ணிட்டேன் மாமா, நீங்கள் எனக்கு இன்னொரு அண்ணன்னு. அதுலேருந்து நான் உங்களை என் மனசுக்குள்ள அண்ணன்னு தான் நினச்சிட்டு இருக்கேனே. ஆனால் இவங்கெல்லாம் திட்டுவாங்களேன்னு தான் உங்களை மாமான்னு கூப்பிடுறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு உங்களை மாமான்னு கூப்பிடவே பிடிக்காது. எனக்கு உங்களை வாய் நிறைய அண்ணன்னு கூப்பிடணும்னு ஆசை. தெரியுமா மாமா? அப்படியே கூப்பிடு மீனா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன்? ஐயோ மாமா, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அண்ணி அப்படி கிடையாது. என்ன அவ்வளவுதான் பொழந்து கட்டிடுவாங்க மாமா. நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்ல வரேன்னா, என் மனசுல எதுவும் இல்லை மாமா. நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனாவா தான் நினைக்கிறேனே. பேச்சுக்காக மட்டும்தான் நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறேன். அதுவும் என் அண்ணிக்காக தான் மாமா கூப்பிடுறேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கிறதுக்காக தான் மாமா இதை நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க, என் மனசுல எந்த எண்ணமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் மாமா. சரி சரி மீனா, சாரிண்ணே, நான் உன்னை ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். சாரிம்மா. சாச்சா, என்ன மாமா நீங்க போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு சாரிலாம் வேணாம். அதுக்கு பதிலா நான் ஒண்ணு கேட்பேன், எனக்கு அதை செய்வீங்களா மாமா? சொல்லுமா, என்ன செய்யணும்? அது ஒன்றும் இல்லை மாமா. நான் உங்களோட ஒய்ஃபை பார்க்கலாமா? என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறீங்களா மாமா? எனக்கு அவங்கள பார்க்கணும்னு தோணுது மாமா. ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. உங்களுக்கு மனைவியா வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் பார்க்கணும் மாமா. எப்படியும் அழகா தான் இருப்பாங்க, அது தெரியும். அதனால அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. அதான் கூட்டிட்டு போறீங்களா? அவ்வளவுதானே, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஈவினிங் அவளை பார்க்க போவேன். அப்படி ரெடியா இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகேவா? இது போதும் மாமா, நான் ரெடியா இருக்கேன். நீங்க வந்தது சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன். கண்டிப்பாமா, நான் டியூட்டி முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வரேன். அப்ப ரெடியா இரு, நான் கூட்டிட்டு போறேன். சரியா? அது போதும் மாமா. ஆனா மாமா, நம்ம அவங்கள பார்க்க போறோன்னு வீட்டுல சொன்னா என்ன அண்ணி விட மாட்டாங்களே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கிளம்பி மட்டும் இரு, நான் வரேன். வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நீ போ. அது போதும் மாமா, நான் ரெடியா இருக்கேன். சரி, நான் போறேன் மாமா. அது சரி, பாவம் இந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியா இருக்கும். அது சரி, இவ்வளவு எதுக்கு ஸ்வேதா பலிகடா பாக்குறான்? ஸ்வேதா ஏதோ பிளான் பண்ணாம காயை நகர்த்த மாட்டாளே. அவ ஏதோ பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இரு, கண்டுபிடிக்கிறேன்டி. வச்சிருக்கேன் இரு. நீ ஊர்ல இருந்து வரும்போதே தெரியும் ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்பதானே தெரியுது மீனாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? உன்னெல்லாம் நீ எல்லாம் ஒரு அக்கம் உனக்கு இருக்கு. வச்சுக்கிறேன் இருடி. என்னம்மா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கேன்? என்னம்மா உன் பிரச்சனை? நாளடி கத்திட்டு இருக்கேன். ஆமா, இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்ப நீ அவகிட்ட காஃபி கொடுத்து அமிச்ச? செல்வா மட்டும் இதை பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவான் பாத்துக்க. ஐயோ அம்மா, அவன் கோவப்படுவான் நீ எதுவுமே பண்ணாம இருந்தேன்னு நினைச்சிக்க. அவன் மனசு எப்படி மாத்துறது? அதுக்குதான் இப்படி பண்ண நானு. என்னடி என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்க பாரு, நான் எதுக்கு இவளை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டேன்ல,
இவ வந்து ரொம்ப பொறுமையான பொண்ணு, அமைதியானவளும் கூட. நீ கூப்பிட்டா உடனே வந்து நிப்பா, நீ போனா உடனே போயிடுவா. அதாவது இல்லைன்னா எண்ணெய் ஆகிறதுக்குள்ள வந்து நிப்பா பாத்துக்க. அதுக்கு இப்ப என்னடி நீ சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, உனக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது, அதனால நீ சொத்துள்ள மருமகளை எதிர்பார்க்க போறது கிடையாது, அப்படிதானே? ஆமா ஆமா, எனக்கு பணம் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு வரப்போற மருமக ஒழுக்கமாவும் நல்லவளாவும் இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தேவையே. அது மட்டும் இல்ல, எனக்கும் செல்வாக்கும் அடங்கி நடக்கணும். நாங்க எதனா சொன்னா தலையாட்டி கேட்டுக்கணும், அவ்வளவுதான். நீ எதிர்பார்க்கிற எல்லா குணாதிசயமும் இந்த இப்ப போனா பாரு மீனா, அவகிட்ட இருக்கு. அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எல்லா குணமும் இருக்குதுதான். ஆனா ஒரு பக்கம் பார்க்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் எப்படி சொல்றது, தப்பா எடுத்துக்காதடி. ஏதோ கொஞ்சம் லூசு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுதுடி. ஐயோ அம்மா, அவ அப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்பதான் நீ எது சொன்னாலும் தட்டாம செய்வா, எது சொல்லிக்கிட்டாலும் அமைதியா கேட்டுக்குவா பாத்துக்க. நீ ஆகட்டும் செல்வா ஆகட்டும், செல்வா கோவமே பட்டாலும் இவகிட்ட இருந்து ஒரு வார்த்தை வெளியில வராது, அந்த மாதிரி பொண்ணு. அது உனக்கே தெரியும். அதனால இப்படிப்பட்ட மருமக தான் உனக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அது மட்டும் இல்லம்மா, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குவா. அப்புறம் இந்த தனி கொடுத்தனும் அது இதுன்னு எந்த ஒரு குளறுபடியும் இழுத்துட்டு வர மாட்டா இவ. அதுவும் உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீ யோசிமா, நல்லா யோசி. ஆமாடி, நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். இந்த பொண்ணு அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா செல்வாக்கு பிடிக்கணுமே, அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அவன் தான் அந்த ராட்சசி மயக்கத்திலே சுத்திட்டு இருக்கானே, அவன் எப்படி இந்த பொண்ணை ஏறெடுத்து பாப்பான்? ஐயோ அம்மா, அவனை பார்க்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. எப்படியாவது பார்க்க வைக்கணும், அதுதான் இப்ப நம்மளோட வேலையே. அதுக்காக தான் நான் இவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருமா, இவளுக்கு என்ன நடந்தாலும் அவளுக்காக தட்டி கேட்க இங்க யாரும் கிடையாது. என் வீட்டுக்காரன் நான் சொன்னதுதான், நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். அது மட்டும் இல்ல, அம்மா அப்பான்னு எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது. அதனால அவ உனக்கு மருமகளா வந்தா உனக்கு எல்லா வகையிலும் கரெக்டா இருக்கும், பார்த்துக்க, யோசிச்சுக்க. ஆமாண்டி, நீ சொல்றது ஒரு வகையில சரிதான், எல்லாம் கரெக்டு தான். சரி சரி, நீ என்ன நினைக்கிறியோ அதுபடியே நடத்து. அவளை எப்படியாவது செல்வா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச வைப்போம், பேச பழக வைப்போம், பார்ப்போம். எப்படியாவது செல்வா மனசு மாறி இந்த பொண்ணை கட்டிக்கினாலும் ரொம்ப சந்தோஷம் தான், எனக்கும் திருப்தியா இருக்கும். சரி, ஏதோ ஒன்று நடக்கட்டுமே. இப்பதான் நீ என் வலிக்கே வந்திருக்க. சரி சரி, இனி என்கிட்ட விட்டு மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அண்ணி, பாப்பா என்ன பண்றான்? பாப்பா விட்டுட்டு நீங்க கிச்சனுக்கு வந்தீங்க? அவனா இப்பதான் தூங்குறான். அவன் நைட்டெல்லாம் ஒரே அழுக. அவனை இப்பதான் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேனே. நான் காஃபி குடிக்கலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லை, உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, கார்த்திக் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, எதெல்லாம் சமைக்கணும்ல. ஐயோ அண்ணி, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க போறேன். டிஃபன் வேலைலாம் முடிஞ்சது, இன்னும் லஞ்சுக்கு மட்டும்தான். லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நானும் போய் காலேஜுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அது சரி, உனக்கு இப்போ எக்ஸாம் தானே நடந்துட்டு இருக்கு, நீ இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. நான் வந்து பண்ண போறேன், நீ போய் காலேஜ் கிளம்பு போ, டைம் ஆகுதுல்ல. இல்ல, நீ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், இதோ மதியம் லஞ்சுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேனாக்கா அவ்வளவுதான். அனன்யா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. கார்த்திக் எழுந்துட்டானா? இன்னும் இல்ல அண்ணி, மாமா இன்னும் எழுந்திருக்கல. எனக்காக ஒண்ணு பண்ணுங்களேன். என்ன அனன்யா, சொல்லு, என்ன பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, நீங்க போய் மாமாவை எழுப்புங்களேன் ப்ளீஸ். நான் அதுக்குள்ள மதிய லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன், போங்க அண்ணி. அது சரி, ஏம்மா நானும் என் தம்பி ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? எப்படியாவது அவன் என்னை எட்டி சொல்லட்டி அடிக்கணும், அதுக்கு தானே இப்ப நீ ஆசைப்படுற? அப்படி இல்ல அண்ணி, நீங்க போங்களேன் ப்ளீஸ். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் போய் எழுப்புனா எதனா செட்டப் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ணி. நீங்க போங்க அண்ணி, நீங்க போய் எழுப்புனீங்கன்னா தான் அவர் டக்குன்னு எழுந்துச்சு குளிச்சு கிளம்புவாங்க அண்ணி. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, போங்க அண்ணி. ஐயோ, உங்க புருஷன் பொண்டாட்டி விளையாட்டுக்குள்ள நான் வரலாமா? நீயாச்சு உன் புருஷனாச்சு, நீ போய் உன் புருஷனை எழுப்பமா? இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நகரு நகரு, எனக்கு வேலை இருக்கு. அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி, காலேஜுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ நான் போனா சரியா வராது அண்ணி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக அண்ணி, போங்க அண்ணி. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்கு. சரி, போய் எழுப்புறேன். எழுப்பி என்னென்ன திட்டு வாங்கணுமோ வாங்கிக்கின்னு வரேன். அதுதான் உன் ஆசைன்னா அதை யார் மாற்ற முடியும்? சரி, நானே போய் எழுப்பி தொலைகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, போங்க போங்க, சீக்கிரம் போய் அவரை எழுப்புங்க. நான் அதுக்குள்ள லஞ்சுக்கு ரெடி பண்ணிடுறேன், ஓகேவா? அப்பாடா, முகத்தில் ஒரு பெட்டர் மாஸ் லைட்டே எரியுதே. சரி, இதுக்காகவா அது நான் போய் எழுப்பி திட்டு வாங்கிக்கிறேன், ஓகேவா? சரி, கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஆமா, நீ கிளம்பியாச்சு. மாமா போலாமா மாமா? போலாம், கிளம்ப வேண்டியதுதான். சரிம்மா, கிளம்புறோம். அக்கா கிளம்புறோம். அக்கா, அம்மா அப்பா வந்தாருன்னா ஒரு 11 o'clock போல ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க.
சரிடா கார்த்திக், அப்பா வர சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புறோம். சரிடி பொண்டாட்டி, கிளம்பலாமா? ஆமா, பேக் எங்க? அது அங்க சோஃபா மேலதான் மாமா வச்சிருக்கேன், போகும்போது எடுத்துக்க வேண்டியதுதான். வாங்க கிளம்பலாம். சரிம்மா. ஒரு நிமிஷம் இரு பொண்டாட்டி, என்னோட முக்கியமான ஃபைல் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க இருக்க சொல்லுங்க மாமா, நான் வேணா கொண்டு வரேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நானே போய் எடுத்துக்கிறேன். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா. உனக்கு கூட டைம் ஆயிடலையே, டைம் இருக்குல்ல? நிறையவே டைம் இருக்கு மாமா. நம்ம இன்னைக்கு சீக்கிரம் தான் கிளம்பிட்டோமே, இன்னும் 1 ஹவருக்கு மேல டைம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. அது சரி, கிளம்பும் போது இவனுக்கு எல்லாம் மறந்துடும். இல்ல அத்தை, மாமா எல்லாத்தையும் கரெக்டா தான் எடுத்து வைப்பாங்க. இப்போ என்னன்னு தெரியலையே, ஏதோ மறந்து விட்டுட்டாங்க போல இருக்கு. இருங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உங்களுக்கு என்னமா இருக்கு? உங்களுக்கு தான் டைம் ஆகுதுன்னு பார்த்தோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, அவன் வரட்டும். நீ வேணா உட்காருதுன்னா உட்காருமா. இல்ல அத்தை, பரவாயில்ல, இருக்கட்டும். பொண்டாட்டி, பொண்டாட்டி இங்க வாடி கொஞ்சம். ஐயோ, என்ன இவன் கத்திட்டு இருக்கான்? அனன்யா, அவன் கத்துறான் பாரு, என்னன்னு போய் பாருமா, போமா. அவன் வேற டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் கொஞ்சம் அதை தேடி கொடுமா, போமா. பொண்டாட்டி வந்தியா? கொஞ்சம் சீக்கிரம் வா, மேல வா. வரேன் மாமா. கொஞ்சம் சீக்கிரம் வா. வந்துட்டேன் மாமா. அது சரி சித்தி, கார்த்திக் என்னத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் இப்படி டென்ஷன்ல இருக்கான் போல இருக்கு. ஐயோ, அனன்யா பாடுதான் திண்டாட்டம், என்ன பண்ண போறான்னு தெரியல. அதெல்லாம் என் மருமக சமாளிச்சிருவா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இரு, அவன் எங்க வச்சிருப்பான், அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்து வாய்வ. இங்க மாமா ஆள காணோம். மாமா இங்க தானே கூப்பிட்டாங்க, ரூம்ல தானே இருக்கேனாரு. மாமா வாடி வா, அக்காவை விட்டா எழுப்புறேன். இருடி பொண்டாட்டி, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மாமா என்ன பண்றீங்க? என்ன பண்றேனா? ஆமா, மேடம் காலையில என்ன பண்ணீங்க? நானா? என்ன மாமா என்ன பண்ண? ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரியே கேள்வி கேட்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏண்டி காலையில வந்து என்னை எழுப்பாம அக்காவை விட்டு எழுப்ப வைக்கிறீங்களோ மேடம்? அவ்வளோ உஷாரா இருக்கீங்க, அப்படிதானே? அது வந்து மாமா, அது வந்து நான் வந்து எழுப்புனா நீங்க கண்டிப்பா எதனா சேட்டை பண்ணுவீங்க. அப்புறம் அதுலயே கொஞ்சம் டைம் ஆயிடும்ல, அதனாலதான் அண்ணியை விட்டு எழுப்புனேன். சாரி மாமா, நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக இப்ப பனிஷ்மெண்ட் வேணாமே, நம்ம நைட்டுக்கு வச்சுக்கலாமே பனிஷ்மெண்ட்டை. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, டைம் ஆகுதுல, போகலாம் மாமா. என் பொண்டாட்டிக்கு டைம் ஆகுதா ஆகலையான்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு இப்ப அவ அக்காவை போய் பார்க்கணும், அதுக்குதான் குதிச்சு குதிச்சு ஓடுறோம். அது எனக்கு தெரியாது. உன் அக்காவை பாரு, பார்க்க வேணான்னு நான் சொல்லல. அதுக்கு முன்னாடி என் பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு அப்புறமா போய் பாருடி பொண்டாட்டி. மாமா 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 ப்ளீஸ் மாமா, வேண்டாமே, நான் கிளம்புறேன்னு டைம் ஆகுது மாமா. ப்ளீஸ் மாமா, என் செல்ல மாமால, என் கண்ணுக்குட்டி மாமால, ப்ளீஸ் மாமா விட்டுடுங்க. நீ கொஞ்சம் போது எனக்கு பாவமா தாண்டி இருக்கு பொண்டாட்டி. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். காலையில எவ்வளவு உஷாரா ஒரு வேலையை பார்த்தேன், அதுக்கு கண்டிப்பா உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ல. அதனால விடுற மாதிரி இல்லடி பொண்டாட்டி. இப்ப காலையிலேயே மாமா மாமா ப்ளீஸ், வேணாமே, சொன்னா கேளுங்க. கேட்க மாட்டேனே, கேட்க மாட்டேன். நான் முடிவாயிட்டேன். அதனால மாமா சொன்னா கேளுங்க, கீழே அத்தையும் அண்ணியும் இருக்காங்க, இதெல்லாம் நினைப்பாங்க மாமா. போலாம் மாமா ப்ளீஸ். இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். என் பொண்டாட்டி எதனடி நான் கொஞ்சத்துக்கு வந்திருக்கேன். அதனால எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. இப்ப என் பொண்டாட்டியும் கோயில் மணியோச கொலுசோட கலந்து பேச மனசே தாவுகின்றதே. தாயின் உடல் சூட்ட மறவாத குழந்தை போல உசுரே ஊறுகின்றதே. ஒரு கிளி தனித்திருக்க உனக்கென்ன தவம் இருக்க, இருவிழி சிவந்திருக்க, வெள்ளமொழி வெளிய தெரிய கள்ளமொழி மொழிக்கும் பொழுது என் உசுர உடங்குது, இழக்கோல நடங்குது. என்ன சித்தி, போய் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் 2 பேரும் கீழே ஆளை காணும். காலேஜ் வர டைம் ஆகுதே அனன்யாவுக்கு. இவனுக்கு ஆஃபீஸ் போகணும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவளுக்கு அப்படி இல்லையே. ஆமா அமிர்தா, அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நீ கார்த்திக் ஒரு குரல் கூட. சரிங்க சித்தி. கார்த்திக், கார்த்திக், அனன்யா, சொல்லுங்கக்கா. என்னடா இன்னுமாடா ஃபைலை தேடிட்டு இருக்கீங்க? ஆமாக்கா, இதோ கிடைக்க போற சுச்சுவேஷன் வந்துருச்சு. கிடைச்சிடும், கிடைச்ச உடனே கீழே வந்துருவோம்க்கா. டேய், அனன்யாக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுடா. அதெல்லாம் டைம் இருக்குக்கா, இன்னும் 1/2 hour இருக்கே.
வந்துடும் இதோ கிடைச்சிரும். கிடைச்ச உடனே ஃபைலை எடுத்துட்டு உடனே வந்துடுறேன்க்கா. என்னமோடா சீக்கிரம் வந்தா சரிதான். ஃபைல தான் தேடிட்டு இருக்காங்க போல சித்தி. சரி வருவாங்க விடுங்க. எப்படி இருந்தது பொண்டாட்டி? இனிமே யாரையாவது விட்டு என்னை எழுப்புவ? போங்க மாமா, உங்க பேச்சு போங்க, நான் பேச மாட்டேன். இனிமே யாரையாவது விட்டு எழுப்பி பாரு, அப்பவும் இப்படிதான் நடக்கும். இப்ப கொஞ்சம் கம்மி தான். இத மாதிரியே பண்ண அப்ப டபுள் மடங்கா கிடைக்கும் பாத்துக்க. போங்க. சரி சரி கிளம்பலாம், டைம் ஆகுது. அக்கா அம்மா கிளம்புறோமா? சரிடா, ஃபைல் கிடைச்சுதா? ஃபைல் தானே? ஓ நல்லாவே கிடைச்சது. அப்படிதானே பொண்டாட்டி? ஐயோ மாமா, அமைதியா இருங்க. அவங்க எதனா நினைக்க போறாங்க மாமா, ப்ளீஸ். சரி சரி. கிடைச்சதுக்கா. சரிக்கா கிளம்புறோம். அம்மா கிளம்புறோம். சரிடா கார்த்திக். அனன்யா பாத்துமா. சரிங்க அண்ணி, போயிட்டு வரேன் அண்ணி. போயிட்டு வரத்த. ஒரு நிமிஷம் நில்ல அனன்யா. சொல்லுங்க அண்ணி, என்னாச்சு? இல்ல போகும்போது நீ வேற சுடிதார் தானே போட்டுட்டு இருந்த, இப்ப என்ன வேற சுடிதாரோட வந்திருக்கேன்? ஐயோ, இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அது வந்து அண்ணி, அது வந்து என்ன சொல்றது, சுடிதார்ல தண்ணி கொட்டிக்கிச்சு அண்ணி, அதான் வேற சுடிதார் போட்டுட்டேன் அண்ணி. பரவாயில்லையே, என் பொண்டாட்டி நல்லாவே சமாளிக்கிறா. லவ் யூ டி பொண்டாட்டி. எல்லாம் உங்களால வந்தது மாமா, அமைதியா இருந்துருங்க, இல்ல நான் கடுப்பாயிடும் பாத்துக்கோங்க. ஓ தண்ணி கொட்டிருச்சா? சரி சரி. ஆமா உனக்கு தண்ணி கொட்டிடுச்சு, அதனால நீ வேற சுடிதார் சேஞ்ச் பண்ணிட்ட. ஆமா கார்த்திக்கும் போகும்போது வேற கோட் ஷூட் தானே போட்டிருந்தான், இப்ப வேற சூட்ல போட்டிருக்கான். உனக்கு என்னடா ஆச்சு? நம்ம பக்கம் திரும்பிட்டாங்களா அக்கா? இப்ப என்ன பண்றது? மாட்டீங்களா? என்னன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க, நானும் பாக்குறேன். சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. என்னடா உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. அது வந்துக்கா, அது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. பொண்டாட்டி காப்பாத்துடி, எதனா சொல்லி தப்பிக்க வேடி என்ன? இவ்வளவு நேரம் நான் சொல்ல சொல்லி கேட்டீங்களா? சிலுமிஷம் பண்ணீங்கல்ல, இப்ப ஏதாவது சொல்லி சமாளிங்க. நானா சமாளிக்க முடியாது மாமா, என்னால முடியாது, நீங்களே சொல்லி சமாளிங்க. அதுவும் அமிர்தா அண்ணிக்கிட்ட எப்படி தப்பிக்க முடியும் பாத்துக்கோங்க, நீங்களே சொல்லி சமாளிங்க. அமிர்தா அவங்க போட்டோம், விடுமா. இந்த கார்த்திக், நீ மருமகளை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பு, நீ கிளம்பு. இல்ல சித்தி இருங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. அவன் போகும்போது வேற சூட்ல போட்டிருந்தான், இப்ப வேற இதுல போட்டிருக்கான், அதான் என்னன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க சித்தி, கேட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ அமிர்தா, ஏமா விடுமா. இந்த கார்த்திக், நீ கூட்டிட்டு கிளம்பேடா. சரிம்மா, பொண்டாட்டி வா போலாம். ஐயோ மாமா, அத்தை ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வெக்கமா இருக்கு மாமா, எல்லாம் உங்களால வந்தது, போங்க. சரிடி, புருஷ பொண்டாட்டினா அப்படி இப்படி இருப்பாங்கன்னு அம்மாக்கு தெரியுது. ஆனா இந்த மரமண்டா அக்காவுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சரி விடு, வா போலாம். ஐயோ சித்தி, நீங்களும் கேட்க மாட்டீங்க, என்னையும் கேட்க விட மாட்டீங்க. விடுங்க, நான் கேட்டுட்டு வரேன். அடி மரமண்ட, உன்னை நீயும் எப்படிதான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெத்தேன்னு எனக்கும் தெரியல. ஏண்டி இதெல்லாம் கேட்டு நிப்பாங்க? இதெல்லாமாண்ணா என்ன சித்தி சொல்றீங்க? அததான் சொல்றேன். ஓ சரி சரி, நான் மரமண்டதான். சாரி சித்தி. அப்பாடா, இப்பவாது புரிஞ்சுது. அவங்க கிளம்ப சொல்லு, போ போ. டேய் கார்த்திக், அனன்யா, உங்களை நான் எதுவும் கேட்கல, கேட்டது என் தப்பு தான். நீங்க கிளம்புங்கப்பா, முதல்ல இந்த இடத்த இருந்து காலி பண்ணுங்க, போய் தொலைங்கடா ரெண்டு பேரும். புரிஞ்சா சரிதான், வா பொண்டாட்டி நம்ம போவோம். அப்பா இவன் அக்க போற தாங்க முடியலையே. ஐயோ எனக்கு தலையே சுத்துதுரா எப்பா. எப்படி சித்தி இப்படியும் ஒரு பையனை பெற்று வச்சிருக்கீங்க? என்னால முடியல சித்தி. என் பையன் சந்தோஷமா இருக்கான், எனக்கு அது போதும். சீக்கிரம் எங்களுக்கு பேரனும் பேத்தியா வந்துட்டா இன்னும் எங்களுக்கு சந்தோஷம் 2 மடங்கா கூடிடும். கவலையப்படாதீங்க சித்தி, சீக்கிரத்துல விசேஷத்தை சொல்லிடுவா அனன்யா. இவன் போற ஃபாஸ்டா பார்த்தா அடுத்த மாசமே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷஸும் வெட்டிங் டே விஷஸும் சொல்லலாமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அர்ஜுன் ப்ரோ, விஜயலட்சுமி சிஸ்டர். விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அர்ஜுன் ப்ரோ, விஜயலட்சுமி சிஸ்டர். அர்ஜுன் ப்ரோ, விஜயலட்சுமி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் எப்பவும் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி சிஸ்டர், அர்ஜுன் ப்ரோ, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Many more happy returns of the day, Ekis bro. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எக்கிஸ் ப்ரோ. சாரி சிஸ்டர், அவங்க நேம் நான் கரெக்டாக உச்சரிக்கிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு இப்படி தான் கமெண்ட்ல இருந்தது. சாரி, நேம் எதனா தப்பாக சொல்லியிருந்தேன்னா ஐம் சாரி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எக்கிஸ் ப்ரோ, நீங்களும் லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எக்கிஸ் ப்ரோ. Okay dears, bye. பை ஃப்ரெண்ட்ஸ்.